Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது பவர் சிஸ்டம் அனாலிசிஸ்ல இம்பிடன்ஸ் டயக்ராம் எப்படி வரையுது அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இதுக்கு ப்ரீவியஸ்ல பார்த்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் சிம்பிளா சிங்கிள் லைன் டயக்ராம், அதாவது ரொம்ப சிம்பிளா இருந்தது. அதை விட கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராப்ளம் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ப்ராப்ளம் என்னன்னா, the one line diagram of a three-phase power system is shown in figure. Select a common base of 100 MVA and 20 kV. ப்ராப்ளம்ல நமக்கு கிளியரா கொடுத்துட்டாங்க. இதில் வந்து காமன் பேஸ் பார்த்தீங்கன்னா 100 MVA அப்படின்னு கொடுத்துட்டாங்க அண்ட் 20 kV ஆன் த ஜென்ரேட்டர் சைட். ஸோ நம்ம இந்த ப்ராப்ளம்ல என்ன அசியூம் பண்ண போறோம்னா, ஜென்ரேட்டர் சைட்ல இருக்கிற பேஸோட வேல்யூ 20 kV. ஸோ ஜென்ரேட்டருக்கு தான் நம்ம இங்கே வந்து கேவியை வந்து பேஸ்லேருந்து அசியூம் பண்ணி போட போகிறோம். நெக்ஸ்ட், draw an impedance diagram with all impedance including the load impedance marked in per unit. ஸோ உங்களுக்கு வந்து டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இந்த டயக்ராமில் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஒரு ஜென்ரேட்டர் இருக்கு, ஒரு மோட்டார் இருக்கு, லோட் இருக்கு, இங்கே டிரான்ஸ்ஃபார்மர் 1 2 3 4 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு. டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து லைன் 1 லைன் 2 கொடுத்துட்டாங்க. இந்த லைன் 1 டிரான்ஸ்ஃபார்மருக்கு டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேவி 220னோ, இந்த டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு வந்து 110 kV அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அண்ட் இதோட ரேஞ்ச் எல்லாமே கொடுத்துட்டாங்க, என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஜென்ரேட்டருக்கு எவ்வளோ MVA இருக்குது, கேவி இருக்குது, அண்ட் உங்களோட ரியாக்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபார்மர் 1, டிரான்ஸ்ஃபார்மர் 2, டிரான்ஸ்ஃபார்மர் 3, டிரான்ஸ்ஃபார்மர் 4 அண்ட் மோட்டாருக்கும் கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ராப்ளம் நமக்கு ஃபினிஷ் ஆகல, இன்னும் நமக்கு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸை நம்ம ரீட் அவுட் பண்ணிடலாம். The three-phase load at bus 4 observes 62 MVA, 0.8 power factor lagging at 10.5 kV. Line 1 and line 2 have a reactance of 45 ohm and 60 ohm respectively அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சேம் இதே டயக்ராம் வரைஞ்சி இங்கே கொடுத்துருக்கிற இந்த ஜென்ரேட்டர் சைடில் டிரான்ஸ்ஃபார்மர் 1, டிரான்ஸ்ஃபார்மர் 2, டிரான்ஸ்ஃபார்மர் 3, டிரான்ஸ்ஃபார்மர் 4 அண்ட் மோட்டார், இதோட வேல்யூஸ் எல்லாமே நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துலையே நான் வந்து மார்க் பண்ண போகிறேன். பிகாஸ் நமக்கு ஈஸியாக அப்போ தான் நம்மளால் ரொம்ப ஈஸியாக நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும், ரொம்ப சீக்கிரமாகவும் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அந்த டயக்ராம் நான் வந்து ஆல்ரெடி நான் போட்டு வச்சுட்டேன், அதுதான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ஜென்ரேட்டர் சைடில் நமக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஜென்ரேட்டருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 85 MVA, 20 kV அண்ட் 16%. இந்த 16% நான் என்னென்னு எழுதலான்னா 0.16 Jன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஜென்ரேட்டருக்கு 85 MVA, 20 kV, J.16. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் 1. டிரான்ஸ்ஃபார்மர் 1க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்ஃபார்மர் 1ன்னு இந்த இடத்துல இருக்குது 60 MVA, 20/220 kV. ஸோ அது தட் மீன்ஸ் ப்ரைமரி வந்து 20 kV, செகண்டரி வந்து 220 kV அண்ட் 60 MVA. இது வந்து 10% அப்படின்றது உங்களோட வேல்யூ வந்து ரியாக்டன்ஸ் வேல்யூ நம்ம J.10 அப்படின்றது இல்லை 0.1ன்னு கூட எழுதிக்கலாம். அடுத்த டிரான்ஸ்ஃபார்மர் 2. டிரான்ஸ்ஃபார்மர் 2க்கு 50 MVA, 220/11 அப்படின்னா இது ப்ரைமரி, இது செகண்டரி வைண்டிங். எக்ஸோட வேல்யூ 5%ன்னு கொடுத்துருக்காங்க. அது எப்படி எழுதலான்னு பாருங்கள். டிரான்ஸ்ஃபார்மர் 2 இங்கே இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் 2 220 kV ப்ரைமரி சைட், 11 kVன்றது செகண்டரி சைட், 50 MVA, J.05. 5% வந்து நம்ம நார்மலாக எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்த டிரான்ஸ்ஃபார்மர் 3. டிரான்ஸ்ஃபார்மர் 3க்கு ரேட்டிங் பாருங்கள். 50 MVA, 20/110 kV, 7%. ஸோ அதை எப்படி எழுதலாம், 20 kV ப்ரைமரி சைட்லேயும் 110 kV செகண்டரி சைட்லேயும் 50 MVA, J.07. 7% என்னென்னு எழுதியிருக்கோம், J.07 எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் 4. 40 MVA, 110/11 kV, 9%. அதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். சேம் ப்ரைமரி சைடில் 110 kV, செகண்டரி சைடில் 11 kV அண்ட் 40 MVA, 9%ன்றது 0.09. நெக்ஸ்ட்டு மோட்டாருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 65 MVA, 10.5 kV,
17%. ஸோ அதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். 65 MVA 10.5 kV and J 0.17. 17% 0.17 எழுதலாம். நெக்ஸ்ட் லோடுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த லோடில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது, the bus 4 observes 62 MVA 0.8 power factor lagging at 10.5 kVன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், அதை நான் அப்படியே நோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ஃபார்முலா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் அதை வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். 62 MVA 0.8 பவர் ஃபேக்டர் லேகிங் அட் 10.5 kV. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு லைனும் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்கள். லைன் 1 அண்ட் லைன் 2 ஹாவ் ரியாக்டன்ஸ் ஆஃப் 45 ohm அண்ட் 60 ohmனு கொடுத்துருக்காங்க. ஸோ லைன் 1 லைன் 2 அப்படின்றது என்னது? டிரான்ஸ்மிஷன் லைன். அந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் ரியாக்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரியாக்டன்ஸ் அப்படின்னாவே நம்ம ஜேல தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். 45 ohmனு கொடுத்துட்டாங்க. ஸோ 45. ஸோ இதில் எல்லாம் நமக்கு வந்து ஏன் நம்ம J 0.05 கொடுத்துருக்கோன்னா அது எல்லாமே பர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்க. இன்கேஸ் இங்கே பர்சன்டேஜில் கொடுக்காம நார்மலாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இதே மாதிரி தான் J 45 எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல எடுத்திருப்போம். பட் நமக்கு ப்ராப்ளமில் எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க? ரியாக்டன்ஸ் வேல்யூ எல்லாமே பர்சன்டேஜாக கொடுத்துருக்காங்க எக்ஸப்ட் இந்த டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ இங்கே 45, இது 60ன்றதுனால J 45 J 16 எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் எதுலேருந்து ஆரம்பிக்க போகிறேன்னா ஜென்ரேட்டர்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். ஜென்ரேட்டர்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொன்றுத்துக்கும் பெர் யூனிட் வேல்யூ எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட டயக்ராமை நம்ம வரைய போகிறோம். ஸோ அது எப்படி வரைகிறது அப்படின்னு பார்க்கலாம். அது போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் ஜென்ரேட்டர் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிவன் டேட்டாஸ் எடுத்து எழுத போகிறோம். இது எல்லாமே எழுதி முடிச்சிட்ட பிறகு நமக்கு முக்கியமாக தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா MVAB, தட் இஸ் பேஸ் வேல்யூ. MVAவோட பேஸும் KVயோட பேஸும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதை எடுத்து எழுதிடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க? MVAB நியூ. MVAB நியூ எவ்வளோ? 100. அதே போல் KVB நியூவோட வேல்யூ இட்ஸ் 20 kV. நாங்கள் எங்கேருந்து இதில் வந்து அசியூம் பண்ணியிருக்கோம்னா ஜென்ரேட்டர்லேருந்து அசியூம் பண்ணுறோம். ஸோ இதை ஜென்ரேட்டர்லேருந்து அசியூம் பண்ணுறோம் 20 kV அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டார்டிங்லேருந்து ஒவ்வொன்றுத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு we are going to calculate for generator. Per unit எதுக்கு நம்ம calculate பண்ண போகிறோம்? generator. ஸோ ஜென்ரேட்டர் நம்ம எடுத்தோம்னா இது சேம். MVAB நியூ இது சேம், KVB நியூ சேம். பட் இந்த டயக்ராம்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா வாட் இஸ் த கிவன் வேல்யூ? MVAB கிவன் எவ்வளோ? 85. KVB given is 20. அண்ட் உங்களோட Z per unit given என்னன்னு கேட்டாங்கன்னா 0.16. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுத போகிறோம்னா ஃபார்முலா எழுத போகிறோம். Z per unit நியூக்கான ஃபார்முலா Z per unit new is equal to Z per unit given into KVB given divided by KVB new the whole square into MVAB new divided by MVAB given. ஸோ இப்போ இதில் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ப்ராப்ளமில் நமக்கு கிளியராக தெரியும் Z per unit given is nothing but Z per unit givenனா நமக்கு வந்து அந்த J டேர்மில் எழுதணும்ல. ஸோ J 0.16 அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா Z per unit given. MVA given is 85, KVB given is 20. ஸோ மீதி இருக்கிற அந்த நியூ வேல்யூ நமக்கு தெரியும். இதில் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஸோ இதோட வேல்யூ என்னது? J 0.16 into KVB given நம்ம ஏற்கனவே பார்த்து 20 divided by KVB new is 20 the whole square into MVAB new. MVAB new என்ன ப்ராப்ளமில் கொடுத்துருக்கிற அந்த வேல்யூ divided by MVAB given நம்ம ஜென்ரேட்டரில் எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தோம் 85. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இப்போ இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடுமா? கேன்சல் ஆகிடுச்சுன்னா இப்போ நம்ம இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஸோ 100 divided by 85 into
0.16J 0.16. ஸோ நமக்கு என்ன வருதுன்னா 0.188 கிடைக்குது. that is nothing but 0.188 J per unit. ஸோ இதுதான் Z per unit for generator. நெக்ஸ்ட் நம்ம எதுக்கு கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் 1 அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் 3 ரெண்டுத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்ஃபார்மர் 1. டிரான்ஸ்ஃபார்மர் 1ல given என்ன எடுத்து எழுதிடலாம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் 1 given value 60 MVA 0.10J 20 kV பிரைமரி சைடில் தான் இப்போ நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். பிகாஸ் ஜென்ரேட்டரோட கனெக்ட் ஆகிருக்கிறது இந்த பிரைமரி சைட். ஸோ என்னென்ன given இருக்குன்னு பாருங்க. MVAB given is 60 MVA and impedance value எவ்வளோ கொடுத்துருக்காங்க J.10. then that is nothing but உங்களோட Z per unit given and KVB given is 20 kV. ஸோ இப்போ இங்கே பாருங்கள் உங்களுக்கு given எவ்வளோ கொடுத்துருக்காங்க 20 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஆல்ரெடி நியூவோட வேல்யூ எவ்வளோ இருக்குது 20 இருக்குது. ஸோ அதனால் ரெண்டுத்துக்குமே சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. அதனால நம்ம அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு நியூ கேவி வேல்யூ கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சேம் அதே ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இசட் பெர் யூனிட் அதே நம்ம அந்த ப்ராப்ளமில் இருக்கிற அந்த ஈக்குவேஷனை திரும்ப நம்ம எழுத போகிறோம். ஃபார்முலா எழுத போகிறோம். ஃபார்முலா என்ன? இசட் பெர் யூனிட் நியூ இஸ் ஈக்குவல் டு இசட் பெர் யூனிட் கிவன் into KVB given divided by KVB new the whole square into MVAB new divided by MVAB given. ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் எல்லாத்துக்குமே எழுதணும். ஏதோ ஒன்றுத்துக்கு மட்டும் எழுதிட்டு நீங்கள் விட்டுறக்கூடாது. யூ ஹாவ் டு ரெப்ரசன்ட் த ஃபார்முலா. இசட் பெர் யூனிட் கிவனோட வேல்யூ என்னது? J.10 into KVB given. KVB given is 20 kV divided by KVB new. KVB new problemல நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. That is nothing but 20 kV. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். பிகாஸ் நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. The whole square into MVAB new, that is also given in the problem. It is 100 divided by MVAB given is 60. Okay, இப்போ இது ரெண்டுமே நமக்கு கேன்சல் ஆயிடுமா? இதோட நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா it is 100 divided by 60 into 0.1. So that is nothing but 0.166 J. One six six J வந்து நான் என்ன எடுக்கிறேன்னா 0.0167 எடுக்கிறேன் per unit. ஸோ இது எதுக்காகன்னா டிரான்ஸ்ஃபார்மர் 1. சைமல்டேனியஸாக டிரான்ஸ்ஃபார்மர் 3க்கும் பார்த்துக்கலாம். பிகாஸ் நம்ம இந்த ஜென்ரேட்டரோட டிரான்ஸ்ஃபார்மர் 1ம் கனெக்ட் ஆயிருக்கு, டிரான்ஸ்ஃபார்மர் 3யும் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ சைமல்டேனியஸாக டிரான்ஸ்ஃபார்மர் 3க்கும் பார்த்துக்கலாம். இங்கே ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? KVB நியூவோட வேல்யூ 20, இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி சைடும் 20 kV இருக்குது. அப்போ 2 kVயும் நமக்கு சேமாக இருக்கிறதுனால நியூ KV வேல்யூ கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. There is no need of calculating the KVB new because both the values are same. இதில் இருக்கிற KVB value as well as the இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கிற KVB value ரெண்டுமே சிமிலராக இருக்கிறதுனால no need to calculate the new value of KVB for the transformer 3. இதில் இருக்கிற இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 3ல இருக்கிற என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குன்னு எடுத்து எழுதலாம். KVB given எவ்வளோ 20, MVAB given 50 and the reactance value எவ்வளோ J.07. This is nothing but Z per unit old value, that is given value. Z per unit given value is 0.07. So இதை எடுத்து எழுதுறேன். KVB given is 20 kV, MVAB given is 50, then Z per unit given is
j.07. சேம் இதே ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். பிகாஸ் அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு சேம் ஃபார்முலா தான். Z per unit new into Z per unit given into KVB given divided by KVB new the whole square into MVAB new divided by MVAB given. இதே சேம் ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு தெரியும் இதில் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். Z per unit given என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா j.07 into KVB given. KVB given 20, அதே போல் KVB new 20 தான். the whole square into MVAB new நமக்கு தெரியும் 100 divided by MVAB given ப்ராப்ளம்ல நமக்கு கிளியராக கொடுத்துருந்தாங்க, that is 50. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா கேன்சல் ஆகிடும். இது வந்து 2 times ஆகிடும். ஸோ 2 into 0.07 நமக்கு என்ன வரும், j.14 கிடைக்கும். that is nothing but Z per unit for transformer 3. அடுத்து நம்ம எதுக்கு பார்க்க போகிறோம்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கு அடுத்து என்ன இருக்குது, டிரான்ஸ்மிஷன் லைன் 1 இருக்குது. இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் 1க்கு பார்க்கலாம். அதே போல் இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு அப்புறம் டிரான்ஸ்மிஷன் லைன் 2 இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 1க்கு அடுத்து இருக்கிற இந்த டிரான்ஸ்மிஷன் லைனுக்குள்ளே தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் நமக்கு என்ன கிடைச்சது, கேவி வேல்யூ நியூவோட வேல்யூ 20 இருந்தது. பட் இங்கே வரும்போது கேவியோட வேல்யூ 220 மாறுது. அண்ட் இந்த செகண்டரி சைட்லேருந்து இந்த ப்ரைமரியிலேருந்து செகண்டரி சைடு வந்து நமக்கு என்ன ஆயிடுதுன்னா வேல்யூ சேஞ்ச் ஆகுது. 20லேருந்து 220 கேவியாக நமக்கு வந்து சைடு வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ நம்ம என்ன கேல்குலேட் பண்ணோம், கேவிபி நியூ வேல்யூ கேல்குலேட் பண்ணோம். அதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது எல்டி சைடு, இது ஹெச்டி சைடு. பிகாஸ் இங்கே 20 இருக்குது, 220 இருக்குது. 20ன்றது இட்ஸ் வெரி லெஸ் வேல்யூ, அதனால எல்டி சைடுன்னு சொல்லுவோம். 220ன்றது ஹையஸ்ட் வேல்யூ, அதனால ஹெச்டி சைடு. ஸோ எந்த சைடில் நம்ம கேல்குலேட் பண்ணணுமோ அந்த சைடில் இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ கேவிபி ஓல்ட் இன்டூ ஹெச்டி சைட் டிவைடட் பை எல்டி சைடுன்னு வரும். ஸோ அதுதான் நமக்கு கேவிபி நியூக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு நம்ம டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த 20 கேவிலேருந்து 220 கேவியை நமக்கு செகண்டரியில் சேஞ்சஸ் ஆகுறாது. அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். T1 secondary side change occurs. ஸோ அப்போ நமக்கு கேவிபி நியூ எப்படி கேல்குலேட் பண்ணலான்னா கேவிபி ஓல்ட் இன்டூ இங்கே இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நான் திரும்ப வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இது 20 கேவி 220 கேவி. எந்த இடத்துல நம்ம கேல்குலேட் பண்ணோம், இந்த இடத்துலோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியாது. அப்போ இது வந்து எல்டி சைட், இது ஹெச்டி சைட். அப்போ நமக்கு ஃபார்முலா எப்படி வரும், எந்த இடத்துல நமக்கு தெரியாதோ அந்த சைடு ஹெச்டி சைட் ஆஃப் rate of the transformer 1 divided by LT side rating of the transformer 2. ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். கேவிபி ஓல்டு, கேவிபி ஓல்டுன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் கேவிபி நியூவோட வேல்யூ என்னமோ அதுதான் இங்கே ஓல்டாக எழுதுவோம். இங்கே கேவிபி நியூ என்ன எழுதியிருக்கோம், 20 எழுதியிருக்கோம். ஸோ 20 இன்டூ ஹெச்டி சைடு, ஹெச்டி சைடு எவ்வளோ 200 டிவைடட் பை எல்டி சைடு எவ்வளோ 20. ஸோ இதை 20 கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு எவ்வளோ நியூ வேல்யூ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது வந்து 220 நான் இடத்துல மிஸ்டேக் பண்ணிக்கேன். 220 இஸ் ஹெச்டி சைட். ஸோ 220ன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், 220 கேவி. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் கேவிபி நியூ வேல்யூ. இப்போ அகெயின் நம்ம என்ன கேல்குலேட் பண்ண போகிறோம், Z per யூனிட்டோட வேல்யூ கேல்குலேட் பண்ண போகிறோம். Z per யூனிட்டுக்கான ஃபார்முலா இந்த டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். Z per unit new is equal to Z actual divided by Z base. So that is nothing but Z actual divided by Z base. திரும்ப நம்ம இந்த ஃபார்முலா எப்படி எழுதலன்னா Z actual divided by KVB new the whole square into MVAB new. So இது இப்படி எழுதலாம். Z actual divided by Z base is nothing but Z KVB the new square divided by MVAB new னு வரும். ஸோ அதுதான் அங்கே நியூமரேட்டரில் கொண்டு போய் எழுதியிருக்கோம். Z actualன்றது என்னது, Z actual that is nothing but இங்கே இருக்கிற இந்த reactance value that is nothing but J45 divided by KVB new. KVB new இப்போ தான் நம்ம calculate பண்ணோம், என்னது 220. ஸோ 220 square into MVAB new ப்ராப்ளம்லேயே கொடுத்த அதே சேம் வேல்யூ தான் 100. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். 100 divided by 220 square into 45 into I. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்னது 0.0
0.929 வருது. ஸோ அது என்ன எழுதலாம், 0.093 எழுதிக்கலாம். ஸோ J.093 per unit. This is for transmission line 1. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் முடிச்சிட்டோம். இந்த டிரான்ஸ்மிஷன் லைனோடவே இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 2 பார்க்கலாம். பிகாஸ் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் 3 பார்த்துட்டு இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் பார்க்குறதுக்கும் அடுத்து நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 4க்கு தான் வரப்போகிறோம். ஸோ இங்கே இந்த கேவிபி நியூவோட வேல்யூ இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதனால் அதை அப்படியே சைமல்டேனியஸில் முடிச்சிடலாம். 220 கேவின்றது நமக்கு இங்கே இருக்கிற பேஸ் வேல்யூ. ஸோ அதே போல் இங்கே இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ப்ரைமரி சைடில் என்ன இருக்குது, 220 கேவி தான் இருக்குது. அப்போ ரெண்டுமே எப்படி இருக்குன்னா நமக்கு சேமாக தான் இருக்குது. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு நான் திரும்பவும் வந்து இந்த நியூ கேவிபி நியூவோட வேல்யூ கேல்குலேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதை அப்படியே நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் எதுக்கு கேல்குலேட் பண்ண போகிறேன்னா டிரான்ஸ்ஃபார்மர் 2க்கு கேல்குலேட் பண்ண போகிறேன். ஸோ we are going to calculate the per unit for the transformer 2. ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு given எடுத்து எழுதிடலாம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் 2ல் என்ன கொடுத்துருக்காங்க, MVAB given. MVAB given is 50. அதே போல் உங்களுக்கு இந்த ரியாக்டன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ரியாக்டன்ஸ் வேல்யூ is Z per unit given is J.05. and the transformerக்கு நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 220 kV. that is nothing but KVB given. KVB given எவ்வளோ 220 kV because primary side தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். டிரான்ஸ்மிஷன் லைன் முடிச்சு primary side. ஸோ ப்ராப்ளமில் ஏற்கனவே நமக்கு என்ன இருக்குது, MVAB நியூ தெரியும். MVAB நியூ இஸ் ப்ராப்ளமில் கொடுத்துருக்கிறது 100. KVB நியூ தான் இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணோம். என்னது, KVB நியூ இஸ் 220. ஸோ இதே சேம் ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். டிரான்ஸ்ஃபார்மரில் Z பெர் யூனிட் கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா நான் திரும்ப எடுத்து எழுத போகிறேன். ஒவ்வொரு டைமும் நீங்கள் அந்த ஃபார்முலா எடுத்து எழுதி தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபார்முலா இஸ் Z per unit. Z per unit new is equal to Z per unit given into KVB given divided by KVB new the whole square into MVAB new divided by MVAB given. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதோட வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். Z per unit given is J.05 into KVB given. KVB given is 220 divided by KVB new is 220 the whole square into MVAB new. MVAB new is 100 divided by MVAB given is 50. ஸோ இது ரெண்டுமே நமக்கு கேன்சல் ஆகிடும். இது வந்து நமக்கு 2 times வரும் இல்லைங்களா. ஸோ 2 into 0.05 is J.1 per unit. So this is your answer for transformer 2. இப்போ நம்ம அந்த டிரான்ஸ்ஃபார்மர் 2 முடிச்சிட்டோம். இப்போ இங்கே பாருங்கள், டிரான்ஸ்ஃபார்மர் 3 முடிச்சிட்ட பிறகு அந்த டிரான்ஸ்மிஷன் லைன் 2-வை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இது நமக்கு ஏற்கனவே தெரியும் 20 kV தான் பேஸ் வேல்யூ அப்படின்ட்டு. பட் இங்கே வரும்போது செகண்டரி சைடு நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. 20 kVலேருந்து 110 kV நமக்கு செகண்டரி சைடில் சேஞ்சஸ் ஆக்கர் ஆகுது. ஸோ அப்போ நம்ம இந்த டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நியூ கேவி வேல்யூ கேல்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு உள்ள அந்த பெர் யூனிட் வேல்யூ. இப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு நம்ம கேல்குலேட் பண்ணணும்னா ப்ரீவியஸில் நமக்கு எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னா 20லேருந்து 110 kVயாக இங்கே செகண்டரி சைடில் நமக்கு சேஞ்ச் ஆகிடுது. ஸோ அதனால் நான் அந்த டிரான்ஸ்ஃபார்மரை நான் அப்படியே வரைஞ்சிருக்கேன். ப்ரைமரி சைடில் 20, செகண்டரி சைடில் 110 kVயாக நமக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இது லெஸர் வேல்யூன்றதுனால இது LT சைட், இது வந்து HT சைட். நம்ம எந்த சைடில் கண்டுபிடிக்கணும், இந்த சைடில் தான் எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் 3 secondary side change occurs. So you have to calculate the new value, KVB new. KVB new க்கு formula என்னது, KVB old into, இங்க நமக்கு எந்த சைடில் தெரியாதோ அந்த சைடு. ஸோ நமக்கு எந்த சைடில் தெரியாது, HT சைடில் தெரியாது. ஸோ HT side rating of transformer 3 T3 divided by, அதுக்கு அடுத்து இருக்கிறது என்னது ஆப்போசிட்டில் LT side
rating of transformer 3. So இதுதான் LT side divided by HT side னு எழுதணும். So LT side எவ்வளோ 20, HT side 110. KVB old நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இந்த ஜெனரேட்டரும் சரி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 3க்கும் நமக்கு எவ்வளோ கிடைச்சதுன்னா 20 kV தான் நமக்கு பேஸ் வேல்யூவே கிடைச்சது. தட் இஸ் KVB நியூ அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணமோ அதுதான் இங்கே KVB ஓல்ட் ஆகிடும். ஸோ இங்கே எவ்வளோ வரும் அப்போ 20 into HT side எவ்வளோ 110 divided by LT side 20. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். வில் கெட் 110 kV. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் KVB நியூ வேல்யூ. இப்போ என்ன பண்ணோம் Z per unit நம்ம கால்குலேட் பண்ணோம். டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு வந்து Z per unitக்கு நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். தட் இஸ் Z per unit is equal to Z per unit new is equal to Z actual divided by KVB new the whole square into நம்மளோட the MVAB new value MVAB new. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். Z actualன்றது இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் எவ்வளோ இருக்குது Z actual J60. ஸோ J60 divided by KVB new இப்போ தான் நம்ம calculate பண்ணோம். that is nothing but 110 kV the whole square into MVAB new வந்து ப்ராப்ளமில் ஆல்ரெடி கொடுத்த அதே ப்ராப்ளம் தான் 100. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். வேல்யூ இஸ் 60 into 100 divided by 110 square. ஸோ நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 0.49 அப்படின்னு வருது. ஸோ 495ன்றதுனால 8னா 6 ஆகிடும். ஸோ 496. ஸோ இங்கே வந்து J டேர்ம் இருக்குது மறந்துடாதீங்க. ஸோ J 0.496 per unit. This is for transmission line 2. இப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் 2க்கு முடிச்சுட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்ஃபார்மர் 4. இங்கே இந்த KVB நியூவோட வேல்யூ என்ன கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 110 kV. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 4ல் பாருங்கள் நமக்கு ப்ரைமரி சைடில் என்ன இருக்குது 110 kV. ஸோ நோ நீட் டு கேல்குலேட் த KVB நியூ அகெயின் சேம் வேல்யூ அப்படியே எடுத்துக்கலாம். திஸ் இஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மர் 4. நெக்ஸ்ட் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறது டிரான்ஸ்ஃபார்மர் 4க்குள்ளது. டிரான்ஸ்ஃபார்மர் 4ல் நமக்கு சேம் வேல்யூவாக இருக்கிறதுனால KVB நியூ வந்து சேம் தான். KVB new is 110. இங்கே என்ன calculate பண்ணுமோ அதே தான் இங்கே primary sideல இருக்குது. அதனால் நியூவாக நம்ம calculate பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 110 kV and இங்கே இருக்கிற values எல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. MVAB given is 40. Then Z per unit given is J.09. நமக்கு ஏற்கனவே தெரியும் MVAB new is 100 for all. Now calculate the Z per unit new. Z per unit new formula தெரியும். Z per unit given into KVB given divided by KVB given divided by KVB new the whole square into MVAB new divided by MVAB given. So then the formula நம்ம substitute பண்ணலாம். Z per unit given is J.09 into KVB given is 4, that is 110 divided by KVB new is also same 110 தான். 110 the whole square into MVAB new problemல கொடுத்துட்டாங்க 100 divided by MVAB given is 40. So இதை simplify பண்ணலாம். 10 divided by 4 into 0.09. நமக்கு எவ்வளோ வருது 0.225 because இது ரெண்டு cancel ஆயிடுச்சுன்னா J.225 per unit. இப்போ நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 2க்கு முடிச்சாச்சு, டிரான்ஸ்ஃபார்மர் 4 முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா மோட்டார். இந்த மோட்டாரோட எது கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள். டிரான்ஸ்ஃபார்மர் 2வும் கனெக்ட் ஆயிருக்கு, டிரான்ஸ்ஃபார்மர் 4வும் கனெக்ட் ஆயிருக்கு. எய்தர்
we can choose transformer 2 or transformer 4. இது ரெண்டுமே எது வேணாலும் நம்ம choose பண்ணிக்கலாம். because இங்கேயும் பாருங்க 11 kV இருக்கு, இங்கேயும் 11 kV இருக்கு. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நீங்க எடுத்தீங்கன்னா இதோட KVB நியூவோட வேல்யூ 220 இருக்கு. இந்த 220 இருந்து 11 kV நமக்கு சேஞ்ச் ஆகுது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், இந்த மோட்டாருக்கு KVB நியூவோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். இன் கேஸ் நீங்க டிரான்ஸ்ஃபார்மர் 4க்கு நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா 110 kV இருந்து 11 kV நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. அப்ப இந்த செகண்டரி சைடுக்கு வந்து எதோட கனெக்ட் ஆயிருக்கு, மோட்டாரோட கனெக்ட் ஆயிருக்கிறதுனால இங்க KVB நியூவோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். இதுல நீங்க கண்டுபிடிக்கும் போது KVB ஓல்டு வந்து 110, நீங்க இன்கேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் 2 கன்சிடர் பண்ணீங்கன்னா KVB ஓல்டோட வேல்யூ 220 kV அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 4க்கு எடுக்கிறேன். டிரான்ஸ்ஃபார்மர் 4ல நமக்கு KVB நியூவோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும்னா ஸோ நமக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் சைடு LT அண்ட் HT சைடுன்னு இருக்கு. நமக்கு எந்த சைடில் தெரியாது, இந்த சைடில் தான் தெரியாது. ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து கேன்சல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு HT சைட் இது வந்து LT சைட். ஸோ LT சைட் டிவைடட் பை HT சைட் இன்ட்டு இந்த ஓல்டு வேல்யூ. ஸோ அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுமே கேன்சல் ஆகிற மாதிரி வரும். யூல் கெட் த சேம் 11 kV. இதில் கால்குலேட் பண்ணாலும் உங்களுக்கு அதே தான் ஃபார்முலா வரும். பிகாஸ் LT சைட் டிவைடட் பை HT சைட் இன்ட்டு KVB ஓல்டு. KVB ஓல்டுன்னா 220. ஸோ உங்களுக்கு வந்து இதுவும் கேன்சல் ஆகிட்டு 11 kVன்னு வரும். ஸோ உங்களுக்கு இன்னும் தெளிவாக கிளியராக புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு திரும்ப ரைட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஐம் கோயிங் டு கன்சிடர் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எய்தர் டிரான்ஸ்ஃபார்மர் 2 ஆர் டிரான்ஸ்ஃபார்மர் 4 ஏதாவது ஒன்று நீங்கள் கன்சிடர் பண்ணால் போதும். நான் உங்களுக்கு ரெண்டுமே போட்டு காமிக்கிறேன். ரெண்டுமே KVB நியூவோட வேல்யூ சேமாக தான் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த மோட்டாருக்கு கனெக்ட் பண்ண போகிறோம். மோட்டாரோட வேல்யூ என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணால் KVB நியூ கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டேன். பிகாஸ் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 2 நான் கன்சிடர் பண்ணேன்னா இப்போ நமக்கு என்னவா மாறுதுன்னு பாருங்கள். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 2 எடுத்தேன் அப்படின்னா இது பிரைமரி சைடு, இது செகண்டரி சைடு. இங்கே எவ்வளோ இருக்குது, 220 இருக்குது. இங்கே எவ்வளோ இருக்குன்னா 11 kVன்னு இருக்குது. இந்த இடத்துல தான் எனக்கு தெரியாது. பிகாஸ் மோட்டார் வந்து இந்த சைடில் தான் நமக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு எப்படி எழுதலான்னு பாருங்கள். டிரான்ஸ்ஃபார்மர் T2ல சேஞ்சஸ் அக்கர் ஆகுது. பிகாஸ் சேம் இங்கே இருக்கிற அதே KVB வேல்யூ வந்து இங்கே 11 KVB மாறுது. அப்போ ஓல்டு வேல்யூ என்னது 220. ஸோ இந்த இடத்துல KVBயோட வேல்யூ 220 அப்படின்னு எழுதும். பிகாஸ் ஓல்டு வேல்யூ இங்கே வந்து ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கிறதுனால இது HT சைடு, இது வந்து LT சைடு. லெஸர் வேல்யூன்றதுனால HT சைடு. ஃபார்முலா KVB நியூ எப்படி கால்குலேட் பண்ணுவோம், KVB ஓல்டு இன்ட்டு எந்த சைடில் நமக்கு தெரியாதோ அன்னோன் வேல்யூ, தட் இஸ் LT சைடு ஆஃப் த transformer, rating of the transformer T2 divided by HT side. So இங்கே LT side ஓட வேல்யூ என்னது 11 divided by HT side ஓட வேல்யூ 220. So இப்போ இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடுமா, நமக்கு ஆன்சர் என்ன வரும் 2, that is 11 kV வரும். This is nothing but KVB new. In case நீங்கள் transformer 4 கன்சிடர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒன்று மட்டும் எழுதினா போதும். No need to write both the transformers. ஏதாவது ஒன்று எழுதினா போதும் டிரான்ஸ்ஃபார்மர். பிகாஸ் ரெண்டோட ரேட்டிங்கு நமக்கு சிமிலராக இருக்குது. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் 4க்கு நமக்கு இங்கே LT சைடு என்ன, HT சைடு என்ன, எந்த சைடில் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ப்ரைமரி சைடு அதையும் நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த ப்ரைமரி சைடு, இது செகண்டரி சைடு. ப்ரைமரி சைடில் எவ்வளோ இருக்குது, 110 kVயாக இருக்குது. இங்கே வந்து 11 kVயாக மாறுது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைனுக்கும் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் சேம் KVB நியூவோட வேல்யூ 110 kVயாக தான் இருக்கும். ஸோ அதனால் KVB ஓல்டோட வேல்யூ 110 இன்ட்டு இப்போ நமக்கு இந்த இடத்துல தான் எனக்கு தெரியாது. ஸோ அன்னோன் வேல்யூ இந்த சைடு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஸர் வேல்யூன்றதுனால இது LT, இது ஹையஸ்ட்ன்றதுனால இது HT சைடு. ஸோ அப்போ நமக்கு அன்னோன்னா எந்த சைடை நம்ம கண்டுபிடிக்கணுமோ அந்த வேல்யூ LT சைடு ஆஃப் த LT ரேட்டிங், தட் இஸ் LT சைடு ரேட்டிங் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் T4 டிவைடட் பை இதுக்கு அடுத்து ஆப்போசிட்டில் என்ன இருக்குது HT சைடு. HT side rating of the transformer T4. So இதோட LT ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்து எழுதிங்க 11, HT side ஓட வேல்யூ 110. ஸோ இப்போ இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா you'll get 11. ஸோ 11 KVB தான். இப்போ ரெண்டுமே உங்களுக்கு வந்து 11 kVயே கிடச்சிருக்கு. ஸோ யூ கேன் சூஸ் எய்தர் டிரான்ஸ்ஃபார்மர் 2 ஆர் டிரான்ஸ்ஃபார்மர் 4. ஏதாவது ஒன்றை மட்டும் கன்சிடர் பண்ணி KVB நியூவோட வேல்யூ கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மோட்டாருக்கு வர போகிறோம். இப்போ இந்த மோட்டாரில் பார்த்தீங்கன்னா MVAB நியூவோட வேல்யூ என்ன அதெல்லாம் எடுத்து எழுதிடலாம். ஸோ இங்கே MVAB நியூ இஸ் ப்ராப்ளமில் கொடுத்த அதே வேல்யூ தான் 100. MVAB given is
MVAB given is given எவ்வளோ கொடுத்துருக்காங்க 65 and KVB given is 10.5. Z per unit given எவ்வளோ கொடுத்துருக்காங்க J.17. ஸோ இந்த வேல்யூ எல்லாம் எடுத்து எழுத போகிறோம். KVB new given எல்லாமே எடுத்து எழுதியாச்சு. ஃபார்முலா மறந்துடாதீங்க. ஃபார்முலா you have to write each and every step. Z per unit new is equal to Z per unit given into KVB given divided by KVB new the whole square into MVAB new divided by MVAB given. So இது Z per unit given எவ்வளோ J.17 into KVB given எவ்வளோ 10.5 divided by KVB new தான் நம்ம calculate பண்ணோம். KVB new இப்போ தான் நம்ம calculate பண்ணோம். It's 11 kV. So 11 the whole square into MVAB new is 100. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ப்ராப்ளம்ல கொடுத்தது தான் 100 divided by MVAB given is so MVAB given is 65. So இதை simplify பண்ணிடலாம். 10.5 divided by 11 square into 100 divided by 65 into 0.7. So answer என்ன வருது? So இது actually 0.17. So இதை நம்ம நான் உங்களுக்காக calculate பண்ண போகிறேன். 10.5 divided by 11 இதை ஸ்கொயர் பண்ணிடலாம் into 100 divided by 65 into 0.17. So answer is 0.238. So answer is J.238 per unit. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லோடுக்கு நம்ம கிளியராகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க that is 62 MVA 0.8 பவர் ஃபேக்டர் லாகிங் அட் 10.5 kV அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லோடுக்கு வந்து இதுதான் ஆக்சுவல் ஃபார்மேட். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் லோட் அப்பேரண்ட் பவர் அட் 0.8 பவர் ஃபேக்டர் லாகிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இந்த லோட் அப்பேரண்ட் பவருக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு கொடுத்துருக்கிற அந்த MVA வேல்யூ ஆங்கிள் வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் நமக்கு எவ்வளோ பவர் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்களோ அதுதான். ஸோ 62ன்றது அந்த மேக்னிடியூட் வேல்யூ வந்து நமக்கு MVA வேல்யூ என்னவோ அதை அப்படியே எடுத்துப்போம். ஸோ 62 இன்ட்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0.8. ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0.8 நம்ம எப்படி எழுதலாம்? காஸ் ஷிஃப்ட் காஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0.8. So you will be getting 36.86. 36.86 the angle. So இதில் Z per unit நம்ம calculate பண்ணோம்னா Z actual divided by Z base அப்படின்னு தெரியும். Z actual எப்படி calculate பண்ணோம்னா actual load impedance is equal to VLL square divided by SL 3 phase. That is நம்ம என்ன load apparent power calculate பண்ணோம் இல்லைங்களா, அதோட conjugate value எடுத்துக்கணும். ப்ளஸ் இருந்ததுன்னா மைனஸ் எடுத்துக்கணும், மைனஸ் இருந்ததுன்னா ப்ளஸ் எடுத்துக்கணும். VLL அப்படின்றது நமக்கு எந்த டைமில் நமக்கு அந்த வேல்யூ வந்து லாகிங்காக இருக்கும் அந்த KV வேல்யூ. ப்ராப்ளமில் கிளியராக கொடுத்துருந்தாங்க 0.8 பவர் ஃபேக்டர் லாகிங் அட் 10.5 KVன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த VLL ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 10.5 square because at 10.5 only the power factor getting lagging. So 10.5 square divided by SL, that is load apparent power oda value 3 phase kulla value வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கான்ஜுகேட் எடுத்துருக்கோம். ஸ்டார்ன்றது கான்ஜுகேட். நமக்கு எவ்வளோ வேல்யூ கிடைச்சது 62 angle 36.86ன்னு கிடைச்சது. ஸோ இதுக்கு வந்து நெகட்டிவ் எடுத்துப்போம். என்ன நெகட்டிவ்னா -36.86ன்னு வரும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பாருங்கள். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் மோடு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. காம்ப்ளெக்ஸ் மோடு கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா 10.5 ஸ்கொயர் டிவைடட் பை ஓப்பன் த ப்ராக்கெட் 62 ஆங்கிளுக்கு வந்து ஷிஃப்ட்டு இந்த மைனஸ் ப்ரெஸ் பண்ணிட்டேன்.
I mean shift minus இந்த symbol press பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும் minus 36.86 close the bracket equal press பண்ணீங்கன்னா you will get the real term value உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 1.422 அப்படின்னு கிடைச்சிருக்கு 1.4226 or 423 ன்னு எடுத்துக்கலாம் next இங்க பாத்தீங்கன்னா imaginary term குள்ள அந்த symbol இருக்கு அப்ப shift equal press பண்ணுங்க so you will get plus j 1.0667 next நம்ம என்ன calculate பண்ணனும் base impedance value calculate பண்ணனும் base impedance க்கு kvb square divided by MVAB value kvb ன்றது நமக்கு actual அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு அடுத்து நம்ம மோட்டாருக்கு calculate பண்ண அதே வேல்யூ தான் நமக்கு இங்கேயும் வரும் kvb க்கு so அங்க எவ்வளவு calculate பண்ணனும்னா 11 வந்தது 11 divided by MVAB is 100 so 11 square divided by 100 இதை simplify பண்ணா நமக்கு 1.21 ன்னு கிடைக்கும் this is nothing but base impedance value and we know the per unit value formula Z actual divided by Z base Z actual நம்ம என்ன calculate பண்ணி வந்த ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 1.423 plus j 1.0667 divided by Z base value is 1.21 இதை நம்ம simplify பண்ண போறோம் same complex modeலே வச்சுக்கோங்க complex modeலே வச்சுட்டு open the bracket value வந்து 1.423 plus எப்பவுமே நம்பருக்கு அப்புறம் தான் நமக்கு I symbol press பண்ணணும் 1.0667 shift இங்க இருக்கு பாருங்க IENG அத press பண்ணீங்கன்னா I வரும் close the bracket divided by 1.21 equal press பண்ணீங்கன்னா you will get 1.176 ன்னு கிடைச்சிருக்கு that is nothing but real term so இங்க பாத்தீங்கன்னா imaginary term குள்ள அந்த வேல்யூ இருக்கு RI அப்படினா real term as well as imaginary term ன்னு அர்த்தம் so உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்தது 1.176 plus shift equal press பண்ணுங்க shift equal press பண்ணீங்க you get 0.881 so j 0.88 per unit so இதுதான் உங்களோட லோடுக்கான z per unit value இப்போ நம்ம வந்து just அத டைரக்டாவே நம்ம டயகிராம் வரைய போறோம் இப்போ இம்பிடன்ஸ் டயகிராம் வரைய போறோம் ஜெனரேட்டருக்கு நமக்கு தெரியும் ஜெனரேட்டருக்கு எப்படி நம்ம டிரா பண்ணுவோம் z ஜெனரேட்டர் இந்த மாதிரி தான் நம்ம வைண்டிங்ஸ் போட்டு so generator EG value இது plus minus EG value இது represent பண்ணியாச்சு இது வந்து ஜெனரேட்டருக்கு உள்ளது next இதில இருந்து நம்ம என்ன calculate பண்ண போறோம் அடுத்து transmission transformer 1 transformer 2 இது வந்து நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம் transformer 1 வந்து இந்த இடத்துல போட்டுக்கலாம் so this transformer 1 க்கு நம்ம just winding மட்டும் தான் போடுவோம் இது வந்து transformer 1 குள்ளது இது transformer 3 குள்ளது transformer 1 transformer 3 அதுக்கு அடுத்து transmission line க்கு நம்ம என்ன பண்ணுவோம் இங்க பாருங்க with resistance value include பண்ணிருந்தாங்கன்னா resistance போட்டுட்டு அதுக்கு அப்புறம் உங்களோட அந்த reactance value நீங்க மார்க் பண்ணுங்க இங்க எதுமே கொடுக்கல just winding மட்டும் நான் மார்க் பண்றேன் இது transmission line க்கு இது transmission line 1 க்கு இது transmission line 2 க்குள்ளது transmission line 1 ஓட transformer கனெக்ட் ஆயிருக்கு அடுத்த transformerக்கு ஒரு வைண்டிங் போட்டுக்கோங்க அதே போல இந்த transmission line 2 கோட ஒரு transformer ஓகேங்களா இப்போ இது ரெண்டுமே எதோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படினா காமன் நோடோட கனெக்ட் ஆயிருக்கு அதுக்கு அடுத்து மோட்டாரை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா சேம் நம்ம எப்படி ஜெனரேட்டர்ங்க ரெப்ரசன்ட் பண்ணுமோ அதே மாதிரி தான் மோட்டார் வைண்டிங் போட்டுட்டு plus minus this is nothing but EM value ஓகேங்களா அதே போல லோட் ரெப்ரசன்ட் பண்ணனும் லோட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் போட்டுட்டு இண்டக்டர் போட்டுட்டு finish பண்ணிடணும் சோ இதோட கனெக்ட் பண்ணீங்கன்னா இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா லோட் வேல்யூ சோ இதுக்கு நமக்கு values எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வேல்யூ எல்லாமே நம்ம இப்ப எடுத்து எழுத போறோம் சோ நமக்கு மோட்டார்ல நம்ம per unit value என்ன கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா per unit value is 10.188 ன்னு கிடைச்சது 10.188 டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து 0.167 அதே போல டிரான்ஸ்ஃபார்மர் 3 க்கு வந்து என்ன கிடைச்சதுன்னா 0.14 per unit இதோட வேல்யூ
டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு 0.093. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் 2க்கு வந்து 0.02. ஸோ இது 0.1 per unit. ஸோ இது எல்லாமே நான் இதில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் டைரெக்டாகவே ரெப்ரசன்ட் பண்ணிடுறேன். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் 1க்கு நமக்கு என்ன கிடைச்சதுன்னா 0.18167. இதுக்கு வந்து J.14. டிரான்ஸ்மிஷன் லைன் 1க்கு J.093. டிரான்ஸ்மிஷன் லைன் 2க்கு J.496. இதுக்கு வந்து J.1. இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து J.225. இங்கே மோட்டாருக்கு நமக்கு எவ்வளோ கிடைச்சதுன்னா J.238 கிடைச்சது. திஸ் இஸ் மோட்டார் கரண்ட். இது வந்து லோடுக்கு வந்து வரும்போது 1.176 ப்ளஸ் J.88 கிடைச்சது. ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஓவரால் இம்பிடன்ஸ் டயக்ராம். தேங்க்யூ.